குட் ஈவினிங். நான் இன்னைக்கு வந்து பஜ்ஜி பண்ண போகிறேன், ஆனியன் பஜ்ஜி. அதுக்கு நான் ஒரு எண்ணெய் போட்டிருக்கேன். கடலை மாவு வந்து நான் ஆனியன் முக்கியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக இது வேகணும். இது வெந்த பிறகு நம்ம மணி இன்னும் போட்டுக்கலாம். பாருங்க, உங்களுக்கு நான் பஜ்ஜி பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சதானா மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுத்துடுங்க நம்மளுக்கு சேனலுக்கு. இது வெந்திருக்கு, நல்லா வெங்கணும். காமிக்கணும். இந்த மாதிரி யாரெல்லாம் முக்கியம் இருக்கணும். இது ஃபுல்லாக ஆனவங்க கடலை மாவு ஃபுல்லாகவே ஆனவங்க எல்லாமே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நான் கையை ஆரம்பிக்கிறேன், குழம்புலாம் ஆகும். இந்த மாதிரி வரணும் நமக்கு பஜ்ஜி. இப்போ காமிச்சேன் அது மாதிரி நமக்கு வரணும். இது இப்படி வந்துருச்சுன்னா இதை இப்படி மெல்லிசாக வச்சோங்கன்னா ஆனால் ரொம்ப தெளிக்கும் அது என்னன்னு. எல்லாமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இப்போ இது வந்து அப்புறமா அது வச்சுக்கணும். இது வந்துருக்கு. இது மாமாவை இது கொஞ்சம் வேகணும். வேகணும். மாவுலாம் இருந்தால் அதுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து ஒன்றே சாப்பிடணும். நல்லா வந்துருக்கு, மிச்சம் வந்துருக்கு. இல்லை மற்றதெல்லாம் இந்த நம்ம போட்டுருவாங்க. இது நல்லா வெந்துருக்கு. இது செவன் வெந்துருக்கு. இது நல்லா வெந்துருக்கு. இது கொஞ்சம் இது பண்ணணும்.
இங்கே பாருங்கள், பண்ணும்போது இந்த கடலை மாவு ஃபுல்லாகவே நம்மளுக்கே கோட்டானும். இதை நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீஸ் பீஸாகவும் நறுக்கிப்போம். அதுவும் போட்டுலாம் தப்பு இல்லை. மாதிரி நீங்கள் ஆனியன் பொட்டேட்டோ அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டேட்டோ நீங்கள் வேக வைக்கணும். ஸோ நான் பொட்டேட்டோ வேக வைக்கலை. ஸோ அதனால் நான் வந்து இது பண்ணியிருக்கேன், ஆனியன் வைக்கணும். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கடலெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனியன் கடை அதே மாதிரி தான். லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுருணும். திருப்பி விடும்போது அது வெந்துனே இருக்கும். இருக்கணும் வேகும் போது திருப்பி நீங்கள் அதிலே இன்னொன்று போட்டுக்கலாம். நல்லா வந்துருக்குமே, சூப்பராக இருக்குது பஜ்ஜி. நம்ம இதான் ராத்திரி இதான் சாப்பிட போகிறோம். பஜ்ஜி நமக்கு குளிருக்கு பஜ்ஜி ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டென்ஷனுக்கு கொஞ்சம் பேர்ன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும், லோ ஃப்ளேமில். அப்போ பேர்ன் ஆகாது. இல்லாட்டி தீனி போக நம்ம சாப்பிட வேண்டியது. இங்கே திப்பினே இருக்கணும். இது வேந்துட்டு இது நம்ம எடுத்துக்கணும். இது இன்னும் வேகணும். இந்த சைடு இந்த சைடு பொட்டேட்டோ பண்ணலாம். பொட்டேட்டோ வேக வச்சேன்னா பொட்டேட்டோ பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பொட்டேட்டோ இல்லை, இருந்தாலும் நம்ம வேக வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். ஆனியன்னா ஈஸிங்க, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு அப்படியே கடலை மாவு முக்கிட்டானா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பஜ்ஜி. என்ன சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்க, இதுதான் நிறைய எண்ணெய் குடிக்கும் பஜ்ஜி. பட் என்னைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். பொக்கடாவும் இங்கே பண்ணி லஞ்சு ஏன்னா பொக்கடா மாதிரி நான் பண்ணுவேன். இந்த பொக்கடா மாதிரி பாருங்கள். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் எனக்கு ஒரு பீஸாக நறுக்கி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு தெரியாமல். இது சின்ன சின்ன பீஸு தான் எல்லாமே. அதை சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் தான் நான் பண்ணுறது பஜ்ஜி. நான் பண்ணவே இல்லை தான்.
அது எல்லாம் அணியன் தின்ன முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், வேறு எதுவும் ஒன்றுமே இல்லை. அதனால் நான் சொன்ன உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. நான் தான் நான் பண்ணுறேன்.